ஐபிஎல் 2027 ட்ரேட் விண்டோவில் லாஸ்ட் ஃபியூ டேஸாக நிறைய மூவ்மெண்ட், நிறைய எக்ஸைட்டிங்கான அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. அதுலேயும் ஒரு ட்ரேட் வந்து கன்ஃபார்மே ஆகி ரெண்டு டீம்ஸுமே பிசிசிஐ கிட்ட பேப்பரே சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இப்போ வரைக்கும் இந்த ட்ரேடிங் விண்டோவில் என்னெல்லாம் நடந்திருக்கு, இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக ஹார்திக் பாண்டியா டு சிஎஸ்கே ட்ரேட் என்ன நிலைமையில கரண்ட்டாக இருக்குது, மும்பை என்ன கேட்குறாங்க, மும்பைக்கு வேற டீம்ஸ்லாம் என்னென்ன ஆஃபர்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஃபுல் டீட்டெயில்டாக பார்த்துடலாம் கைஸ். அப்படியே லைக் கொடுத்துருங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு ஏதோ டிஎஸ்கேன்னு ஏதோ ஒரு டீம் வேறு ஆடினாங்களாம். எனக்கு இந்த டீமை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது, எங்கிட்டலாம் கேட்காதீங்க. அதுவும் மேட் ஷாட்டோட டீமுக்கு அகேன்ஸ்டாலாம் வந்து ரொம்ப கேவலமாக தோற்றுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது எப்படா ஒரு மேட்ச் வந்து எல்லாம் ஹோப்பை கொடுத்து நாங்கள் தாண்டா அப்படின்ற மாதிரி ஆடிட்டு அடுத்த மேட்ச் இவ்வளோ கேவலமாக ஆட முடியும்? டிபிக்கல் 2026 சிஎஸ்கே பிஹேவியர் மாதிரி இருக்கு. அதே ஸ்டாஃப் அதே மேனேஜ்மெண்ட்னா அப்படி தானே இருக்கும். நம்ம லாஸ்ட் வீடியோலேயே நம்ம 2.0 சேனலில் போட்டிருந்ததுல சொல்லியிருப்போம், இந்த டீம் வந்து இந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. ஃபேஃபோட மேஜிக்னால பிரச்சனைகள் இருக்கு பவுலிங்லலாம், அதெல்லாம் வந்து சரி பண்ணி ஆகணும். அகில் ஹுசேன், கேஷவ் மகாராஜ் இவங்கெல்லாம் சும்மா உட்கார வச்சிருக்கதா நல்லா இல்லை, ஏதாவது பண்ணி உள்ள கொண்டு வந்து ஆகணும் அப்படின்னு. இதோ இன்னைக்கு மேட் ஷாட்டோட டீம் வந்து செஞ்சுட்டு போயிருக்காங்க. அதுவும் அஸ்வினா வந்து பிளேயிங் லெவனில் ஆடியும், அதுவும் அஸ்வின் வந்து லாஸ்ட்டாக காம்படிட்டிவ் கிரிக்கெட் ஆடினது 2025, அதுக்கப்புறம் இப்போ ஆடி இருக்காரு. நானும் ரொம்ப டச்சே இல்லாத மாதிரி இருக்கும்னு நினச்சேன், பட் நல்லா தான் வந்து போட்டார். என்ன மிலின் குமார் மட்டும் 2 6 வந்து அடிச்சிருக்காரு போல. ஸோ அவ்வளோதான் கைஸ், ஒரு மேட்ச் ஜெயிச்சு ஒரு மேட்ச் தோத்து அதே மேனேஜ்மெண்ட்டு எல்லாம் அப்படியே இருந்தால் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அகைன் அண்ட் அகைன் ப்ரூவ் பண்ணுறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அடுத்து அப்படின்னு சொல்லி. அண்ட் அதுக்கப்புறம் இன்னைக்கு ட்ரை சீரிஸ் ஃபைனல் வேறு இருக்குது. லாஸ்ட்டாக இன்னைக்கு சண்டே வேறு பார்த்துருப்பீங்க, எல்லாரும் வந்து பயங்கர எக்ஸைட்டடாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நானும் அப்படி தான் இருக்கேன், பார்க்கலாம். ஸோ சண்டே ஒரு 14 வயசு பையன் ரிவெஞ்ச் எடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எடுத்துருவாரா பார்ப்போம். மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்ப என்ன நிலமையில இருக்குது அப்படின்றத அப்டேட் பண்ணுங்க கைஸ். ஓகே, இப்போ நம்ம ட்ரேட் விண்டோக்கு வந்து வருவோம். இந்த ட்ரேட் விண்டோ வருஷம் சூடு பிடிச்சிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒரு வருஷம் ஒரு பயங்கரமான ட்ரேட் நடக்குது, பார்த்தா அதுக்கு அடுத்த வருஷமே வந்து இன்னும் அதை விட ஒரு பயங்கரமான ட்ரேட் வந்து நடக்குது. ஸோ அந்த வகையில் 2027க்கு என்ன நடக்க போகுது, ஆல்ரெடி எக்கச்சக்கமான டாக்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இதுக்கு நடுவில் ஒரு ட்ரேட் வந்து கன்ஃபார்மே வந்து ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பிசிசிஐ கிட்ட பேப்பரே சப்மிட் பண்ணிட்டாங்களாமா. எஸ், டிசியும் எல்எஸ்ஜியும் என்னடா ஹார்திக் பாண்டியா ட்ரேட் நெகோசியேஷன் அதுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, எடுத்தியா ஒரே சொருவு, இப்படி தான் பண்ணணும் ட்ரேட் அப்படின்னு சொல்லி ஐபிஎல் 2027க்கான ட்ரேடை இப்போயே வந்து பண்ணி முடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இஸ் ஆல்ரெடி இதை பற்றி நீங்கள் அப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன் எப்படி இந்த பர்ஸ் வேல்யூலாம் வந்து மேட்ச் ஆக போகுது, இந்த ட்ரேட் எப்படி நடத்துனாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ டிசியில் வழக்கம் போல் கொஞ்சம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபுல் கோச்சிங் ஸ்டாஃபையும் வந்து மாற்றுவாங்க. அந்த மாதிரி தான் ஒன்று மாற்றிருக்காங்க. ஹேமங் பதானியை வந்து சாக் பண்ணிட்டு யுவராஜ் சிங்கை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. கங்குலி ஆல்ரெடி இருந்தார். ஸோ கங்குலி, யுவராஜ் சிங் இவங்க 2 பேரையும் வச்சு நீங்கள் வந்து இந்த டீமை வந்து ஏதாவது ஒன்று பண்ணி காட்டுங்க அப்படின்ற மாதிரி இந்த வருஷம் ஒப்படைச்சிருக்காங்க போல். அவங்க இந்த டீமை நாங்கள் தான்டா செஞ்சு காட்டுறோம்டா அப்படின்ற மாதிரி இறங்கி எடுத்தோன்னே இந்த ட்ரேட் மூவ் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப் பண்ட் 23 crores ஆக்ஷனில். ஆனால் டெல்லி கேபிட்டல்ஸில் அவர் விளையாடுறப்ப அவரோட அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் 15 crores தான் கைஸ் இருக்கும். 23 crores 15 crores வரைக்கும் அவர் வந்து கட் பண்ணியிருக்காரு அவரோட சேலரியை. உண்மையை சொல்லணும், அவர் கட் பண்ணல, அவரை கட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்எஸ்டியிலேருந்து அவர் இங்கே 15 crores வந்து ட்ரேட் ஆகுறாரு. ஸோ டிசியோட பர்ஸ் வேல்யூவில் வந்து 15 crores தான் வந்து பிடிக்கும். அண்ட் எல்எஸ்டியோட பர்ஸில் இருந்து அந்த 23 crores காலி ஆயிரும். ஸோ இதுதான் இங்கே எல்லாம் ரொம்ப டவுட்டாக இருக்குது. பிகாஸ் இப்போ எல்எஸ்ஜி வந்து ட்ரேட் பண்ணுறாங்க, அவங்க பர்ஸ்லேருந்து வெறும் 15 crores தான் கம்மியாகுமா, இல்லை டிசியோட பர்ஸ்லேருந்து 23 crores கம்மியாகிட்டு அவங்க பே பண்ணுறது வந்து வெறும் 15 crores அப்படின்ற மாதிரி? அப்படியெல்லாம் இல்லை, நான் சொன்னது தான். இந்த பே கட்டே அதுக்கு தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன் ரிட்டர்ன் நம்ம டிசி வந்து இந்த எல்எஸ்டிக்கு என்ன தராங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா குல்தீப் யாதவ் வந்து தராங்க. எஸ், நம்ம ஐபிஎல் 2026 முடிகிறப்ப வந்து சொல்லியிருப்போம், இந்த மாதிரி குல்தீப் யாதவ் வந்து ட்ரேட் ஆக பார்க்குறாரு, சிஎஸ்கே ஒரு ஆப்ஷனாக பார்க்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்போம். எஸ், குல்தீப் யாதவ் டெல்லியில் இருக்க விரும்பலை, அவர் வந்து எல்எஸ்டிக்கு வந்து போகிறாரு. ஸோ அந்த 15 crores ஒரு பிளேயரையும் இன் ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்க. ஸோ குல்தீப் யாதவோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 13.25 crores நினைக்கிறேன். ஸோ மிச்சம் இருக்க அந்த 1.75 crores தான் வந்து நம்ம டிசி வந்து எல்எஸ்டிக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட். ஸோ அதை வந்து மிச்சம் ஏதாவது பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணியோ இல்லை அவங்ககிட்ட எக்ஸிஸ்டிங் பர்ஸில் இருக்க அந்த வேல்யூ வந்து ட்ரேட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இதான் இந்த ட்ரேட் சினாரியோ. இதில் யாருக்கு முக்கிய பெனிஃபிட், எல்எஸ்டிக்கு பெனிஃபிட்டா இல்லை டிசிக்கு பெனிஃபிட்டா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 2 டீமுக்குமே வந்து ஈக்குவல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். எஸ், என்ன தான் வந்து பே கட்டு அது இதுன்னு சொன்னாலும் ரிஷப் பண்ணிட்டு தான் வந்து இங்கே கம்மியாக வாங்கியிருக்காரு. பட் ஆப்ஷன்லேயே அவர் இந்த ரேஞ்சில் தான் வாங்குவார், இதோட கம்மியாக வாங்கியிருக்க தான் வாய்ப்பு இருக்குது.
எல்எஸ்டிக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ரிஷப் பண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாலே 23 crores சும்மா ரிலீஸ் பண்ணியிருந்தாலே கிடச்சிருக்கும். அவங்க வந்து இப்போ ட்ரேட் பண்ணியிருந்ததுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாலே கிடச்சிருக்கும். ஆனால் குல்தீப் யாதவ் மாதிரி பிளேயர் கிடச்சிருப்பாரா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. ஸோ அது அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகுது. டிசிக்கு ரிஷப் பண்ட் மாதிரி ஒரு பிளேயர் வந்து 23 crores ஆக்ஷனில் போன பிளேயர் வந்து 15 crores வந்து கிடைக்கிறாரு அப்படின்றப்ப அதுவுமே வந்து ஒரு பெனிஃபிட் மாதிரி தான் தெரியுது. ஸோ சஞ்சு ஜடேஜா ட்ரேட்ல சொன்னது தான் யாருக்கு பெனிஃபிட் அப்படின்றது மேட்சஸ் ஆடும்போது தான் தெரியும். எந்த டீம்ஸ் வந்து எப்படி பிளேயர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றப்ப தான் தெரியும். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போதைக்கு இது ஒரு ஸ்வாப் மாதிரி தான் நடந்திருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு வர்த்தியான ஸ்வாப்பா? லைக் ரிஷப் பண்ட் வந்து 15 crores வந்து வர்த்தா? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ட்ரேடை பற்றி. இப்போ நம்ம அடுத்தடுத்த ட்ரேடுக்கு வந்து போவோம். எஸ், அடுத்த ட்ரேட் டெஃபினெட்லி நம்ம பாண்டியனோட ட்ரேட் தான். எஸ், பாண்டியாக்கு எக்ஸாக்டாக வந்து மும்பை இந்தியன்ஸ் என்ன பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவரை மாதிரியே ஒரு ஆல்ரவுண்டர் வந்து செகண்டரி ஆப்ஷன் தான். பட் பிரைமரி ஆப்ஷனாக ஒரு ஓப்பனர் தேவை. அவங்க ரோஹித் சர்மாக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ரோஹித் சர்மா இன்னும் இருந்து ஆடினாலும் கொஞ்ச நாள் தான் ஆடுவார். ஸோ ஒரு ப்ராப்பர் ஓப்பனர் வந்து வேணும். இப்போ இந்த பாண்டியா போகிறேன்றான், இதை யூஸ் பண்ணி ஒரு நல்ல இந்தியன் ப்ரீமியம் ஓப்பனரை வந்து கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு பிளானில் வந்து இருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ பாண்டியா சிஎஸ்கேக்கு வர்றதுக்கான சான்சஸை வந்து கம்மி பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். பிகாஸ் நம்ம என்ன நினச்சோம், நம்ம வந்து ஒரு டூபேவை கொடுத்துட்டு எப்படி நம்ம சஞ்சு ட்ரேடில் சாம் கரனை கொடுத்தோமோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் இல்லை வேறு ஏதாவது ஒரு பிளேயரை கொடுத்து அனுப்புனா மும்பை ஓகேன்னு சொல்லிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் மும்பை அப்படிலாம் நினைக்கல. பிகாஸ் அவங்களுக்கு வேறு டீம்ஸ் கிட்டேருந்து வேறு இன்னும் நல்ல ஆஃபர்ஸ்லாம் வருது. அப்படி யார் வைக்கிற ஆஃபர்ஸ்ன்னு பார்த்தா இந்த ஆர்ஆர் தான் இந்த ட்ரேட்லேயும் வந்து உள்ளே குதிச்சிருக்காங்க. நாங்கள் வந்து ஹார்திக் பாண்டியாவுக்கு பதிலாக யசஸ்வி ஜெய்ஸ்வாலை தர ரெடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எஸ், ஆல்ரெடி ஜெய்ஸ்வால் வந்து அந்த டீம் விட்டு போகணும்னு நினைக்கிறாரு. சூரியவன்ஷி இருக்கனால அவர் வந்து பெருசாக ஷைன் ஆக முடியல சூரியவன்ஷியோட பேட்டிங் ஆடுறப்ப. இவர் நல்லா ஆடினாலும் சூரியவன்ஷி வந்து எக்ஸ்ட்ராடினரி ஆடிடுறனால இவரை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. ஸோ யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு அங்கே இருக்கிறது வந்து அவ்வளோவா பிடிக்காம தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரியே இந்த ட்ரேட் ஆஃபரில் யசஸ்வி ஜெய்ஸ்வாலோட பேர் வந்து பெருசாக வந்து அடிபட்டு இருக்கு. எஸ், இந்த அப்டேட் வந்தோடனே அவரே ஃபார்ம் அவுட்டில் இருக்காரு. மும்பை வந்து நம்பி பாண்டியாக்கு பதிலாக இவரை ஸ்வாப் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். பட் அதுக்கப்புறம் வந்து நேற்று இந்த ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக ஒரு செஞ்சுரி அடித்து ஃபார்முக்கு வேற வந்துட்டாரு. ஸோ வான்கடே யசஸ்விக்கு சூட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு அக்ரெசிவான பொசிஷனில் ஆர்ஆர் வந்து கொண்டு வந்து நிற்க வச்சிருக்காங்க இந்த ட்ரேட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நம்ம காம்படிட்டர் யாரும் இல்லை. சூரியகுமாரும் வெளியே வர மாதிரி பேசுகிறாங்க. ஸோ கேகேஆர் வந்து சூர்யாவுக்கு வந்து போக வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கம் பாண்டியாவை சிஎஸ்கேக்கு நவுத்திடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆர்ஆர் உள்ள போந்து இந்த நெகோசியேஷனை வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் சிஎஸ்கேவோட நெகோசியேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் சிஎஸ்கேனால இந்த ட்ரேட் டீலில் ஆக்டிவாக இருக்க முடியும். அண்ட் மும்பை வந்து சிஎஸ்கேக்கு தரலான்னு யோசிப்பாங்க. அப்படி இல்லைனா அவங்களுக்கு பெட்டர் ஆஃபர்ஸ் வந்து இருக்கப்ப எதுக்கு சிஎஸ்கேக்கு அவங்க தரப்போகிறாங்க? அப்படி என்னதான் மும்பை வந்து கேட்பாங்க, கொடுத்து தொலைச்சிருவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வர அப்டேட்ஸ்லாம் வச்சு பார்க்குறப்ப அவங்க வந்து ருத்துராஜ் கெய்க்வாடை கேட்குற மாதிரி தெரியுது. சிவம் டூபே வேணா, ருத்துராஜ் கெய்க்வாடோட வேறு ஏதாவது ஒரு பிளேயரை தாங்க அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா சிவம் டூபேவோட எங்கள் செல்லக்குட்டி ஆயுஷ் மாத்திரையை வந்து கொடுத்துருங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்களோட ஆஃபர் வந்து இருக்க போகுது. இதுக்கு சிஎஸ்கே அக்ரி பண்ணால் மட்டும்தான் இந்த ட்ரேட் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. லைக் ஈக்குவேஷன் அப்போ தான் கரெக்டாக வரும்னு. பட் இந்த பிளேயர்ஸ்லாம் வந்து கொடுத்து தான் பாண்டியாவை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு பாண்டியா வராமலே இருக்கலாம் அப்படின்றது தான் வந்து நிறையா சிஎஸ்கே ஃபேன்ஸும் ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுமே அதான் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. பட் இதையும் மீறி இந்த ட்ரேட் வந்து நடக்கணும்னா ஒருத்தர் நாள் நினச்சா முடியும் கைஸ். யாருன்னா ஹார்திக் பாண்டியா ஹிம்செல்ஃப். எப்படி சஞ்சு சாம்சன் வந்து இங்கே பாருங்கள் எனக்கு வேறு டீம்லாம் ட்ரேட் பண்ணாதீங்க, எனக்கு போனால் சிஎஸ்கேக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட்டாக வந்து அவங்க டீம் கிட்ட வந்து வச்சாரோ, அதே மாதிரி பாண்டியாவும் வந்து வச்சா எம்ஐயும் சிஎஸ்கேவும் உட்காந்து பேசிங்க பாரு, அவன் உன் டீமுக்கு தான் வரணும்னு ஆசைப்பட்றான், உன்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை வந்து கொடு அப்படின்னு சொல்லி ஒரு மிடில் பாயிண்ட்டில் வந்து அரைவாக முடியும். ஸோ மாத்திரே ருத்து மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணாமலே எம்ஐக்கு இதை எப்படி ஒரு பெஸ்ட் டீலாக வந்து மாற்றலாம் அப்படின்றத உட்காந்து பேசினா தான் வந்து முடியும். ஸோ லெட் சி. இல்லை எம்ஐ வந்து பாண்டியாவோட ரிக்வெஸ்ட்டில் அக்செப்ட் பண்ண முடியாது, எங்களுக்கு எது பெஸ்ட்டாக தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அடமெண்ட்டாக இருக்க போகிறாங்களா, இல்லை அவங்க ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு பண்ண போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம் கைஸ். ஸோ இப்போதைக்கு பாண்டியாவுக்கு ஒரு 3 டீம் வந்து வாரில் இருக்காங்க. சிஎஸ்கே, ஆர்ஆர் அண்ட் கேகேஆருமே வந்து இருக்காங்க. ஸோ எந்த டீமுக்கு வந்து பாண்டியா போக போகிறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கேயோட ஆஃபர் எப்படி இருக்கணும்? அக்ரெசிவாகவும் இருக்கணும், அதே டைமில் வந்து நம்ம மாத்திரை மாதிரியான பிளேயர்ஸ்லாம் வந்து கொடுக்காம இருக்கணும். எப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ என்ன லைக் கொடுத்துருங்க. சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாரையும் பார்க்குறேன். ஆஃப் யோர் பாய் முகில். பை கைஸ்.